Dr. Michael's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் motivations, new perspectives என்ற தலைப்புல சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பகிர்ந்துகிட்டு வரோம். அதாவது comfort zone, fear zone, fear free zone, learning zone, அதுக்கப்புறம் நம்மளோட growth zone அப்படின்னு பார்த்துட்டு வரோம். இந்த வகுப்புல அதாவது இந்த மாதிரி ஒரு பகுப்பு பண்ணுறோம் இல்லையா, இந்த லேர்னிங் ஜோன், growth zone அப்படின்லாம் ஒரு பகுப்பு, ஒரு செக்ரிகேஷன் பண்ணும்பொழுது எல்லா வயதிலையும், அதாவது சிறு வயதிலேருந்து இந்த நியூ பர்ஸ்பெக்டிவ்ஸில் நம்ம வந்து ஒரு 7 வயதுலேருந்து 70 வயசு வரைக்கும், 6 வயதுலேருந்து 80 வயசு வரைக்கும் எந்த செக்ரிகேஷன் அந்த பெரிய லாங்கர் பீரியடில் எடுத்துட்டா எல்லா நாளுமே டே 1லேருந்து இந்த மாதிரி ஒரு செக்ரிகேஷன் இப்படியெல்லாம் நம்மளோட ஊக்குவிக்கிற தன்மை, ஊக்கமுடைமை அது வந்து இப்படியெல்லாம் பெருசாகும், இப்படியெல்லாம் வளரும் அப்படின்னு நம்ம யோசித்தா அது சிறு பிராயத்தில் லேட் சைல்ட்ஹுட்டில், அதாவது 12 வயது வரைக்கும் என்ன இருக்கும், growth zone இருக்கும், எமோஷ்னலி மெச்சூரிட்டி காமிக்க வேண்டியதும் இருக்கும், அதுக்கப்புறம் லெர்னிங் ஜோன் இருக்கும், அப்போவும் நம்மளோட ஃபியர் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன் இருக்கும், அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து growth zone வரைக்கும் பார்க்கும்போது அந்த ஒரு பீரியட் ஆஃப் லேட் சைல்ட்ஹுட் வரைக்கும் இருக்கு, யூஸே அப் டு 12 இயர்ஸ் வரைக்கும் பார்க்கும்பொழுது இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். சில நேரத்தில் கம்ஃபர்ட் ஜோனோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும், கம்ஃபர்ட் ஜோனில் குவாலிட்டி வைஸ் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் நிறைய நேரம் இருக்கும். லெர்னிங் ஜோனும் அந்த நேரத்தில் அந்த டஃப் டைமாக தான் இருக்கும், புது பாடங்களை புது கான்செப்ட்லாம் படிச்சுக்க வேண்டி வரும். அதனால இந்த 4 ஜோனுமே, இந்த 4 ஜோனில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள், தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள், இது எல்லாமே ஓவர் த பீரியட் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ஒரு பியூபர்ட்டி தாண்டிட்டோம், early adolescence இருக்கோம் அப்படின்னா அப்போ தொட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற குவாலிட்டி என்ன பண்ணணும், அந்த கம்ஃபர்ட் ஜோனையும் நம்ம வந்து ஓரளவுக்கு இன்னும் குறைவாக ஆக்கிட்டு அதை லெர்னிங் ஜோனுக்குள்ளே செலுத்த வேண்டி வரும். எல்லா நாளுமே ஒரு இண்டிவிஜுவலுக்கு 24 மணி நேரம் தான். அது ரொம்ப வசதியானவங்களா இருந்தாலும் 24 மணி நேரம் தான். வசதி குறைவானவங்க இருக்கிறாங்க, வசதி குறைவு இல்லாமல் அவங்களுக்கு இன்னும் சில நேரத்தில் நிறைய ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் எல்லாம் கூட செய்ய வேண்டி வரும் அப்படின்னாலும் அவங்களுக்கும் 24 மணி நேரம் தான். ஆனால் இதில் எல்லாருமே ஆவரேஜாக என்ன பண்ணணும், 7 to 8 மணி நேரம் தூங்கிடணும். பாக்கி இருக்கிற 16 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் கம்ஃபர்ட் ஜோன், எவ்வளோ நேரம் லெர்னிங் ஜோன், எவ்வளோ நேரம் growth zone அப்படின்னு பார்த்தா அதுபோல் நம்ம செக்ரிகேட் பண்ணிட்டு இன்னும் கொண்டு என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ்டாக ஒரு டன்னலைஸ் பண்ணி பார்க்குறோமே நீங்கள். அப்போது லேட் சைல்ட்ஹுட்டில் கிடைக்கிற growth zone-ம் அந்த குவாலிட்டி டைமும் ஒரு early adulthood-ல் செய்ய போகிற செய்திகளுக்கு அப்போ கிடைக்கிற growth zone-ம் குவாலிட்டி வைஸ் நிச்சயமாக வேறுபடும். ஏன்னா ஸ்கூல் போகிற நேரத்தில் படிக்கிற நேரம் நம்ம லெர்னிங் ஜோன் எப்போ இருக்கும், அது சில நேரத்தில் டஃப் டைமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த நியூ கான்செப்ட்ஸ். ஆனால் எல்லா கான்செப்டும் எப்போவுமே தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அது புது கான்செப்டை கற்றுக்கணும், புது கான்செப்டில் நம்மளோட என்ன பண்ணணும், கவனமாக இருந்து கூர்ந்து கவனித்து அந்த செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுவும் அந்த நேரத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் வி ஹவ் லேர்ன்ட் இட் பிகாஸ் இட் இஸ் பார்ட் ஆஃப் தி ஏஜ் ரிலேட்டட் லெர்னிங். அதனால் நிச்சயமாக நம்ம அதை கற்றுக்குத்தான் வேணும். அப்படின்னா அதில் பயிற்சி எடுக்கும்பொழுது அந்த நேரத்தில் லெர்னிங் ஜோன் எப்படி இருக்கும், கொஞ்சம் இறுக்கமானதாக இருக்கும். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் தோஸ் லேர்னிங்ஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு அட் எ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம். அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரைனிங் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம். எப்படி வரும், இப்போ சில செய்திகளை நம்ம ஏற்கனவே செய்ய தெரிஞ்சுக்கிறோம், சில செயல்களை, அதுக்கு ஒரு ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் நம்ம சொல்லி பார்க்கலாம். கிச்சனில் போகிறோம், ஹோம் மேக்கர் இருக்கிறாங்க, அவங்க ஒரு சில பதார்த்தங்களை செய்ய தெரிஞ்சுக்கிறாங்க. அதை சேம் சப்ஸ்டன்ஸ் போட்டு வேற ஒரு பதார்த்தம், ஒன்லி திங் அது தி வே இன் விச் இட் ஹஸ் டு பி குக்டு, அது மட்டும்தான் மாறுபடும். அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஒரு பதார்த்தம் செய்ய தெரிஞ்சுக்கிட்டோமே, அந்த லெர்னிங்கே இப்போ புது விஷயமா ஒரு செய்யறதுக்கு அது பயனுள்ளதாக அமையும். அதுபோல் நம்ம early adolescence-ல செய்யக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சில செய்திகள் அது early adulthood கூட அது பயனுள்ளதாக அமையும். அதனால் ஒரு லெர்னிங் என்ன பண்ணணும், சில நேரத்தில் இன்னொரு புதுசாக ஒரு செய்தியை கற்றுக்கிறதுக்கு அது ஒரு உறுதுணையாக அமையும். அதனால் எப்பொழுதும் லெர்னிங் ஜோன் அப்படின்றது வந்து டஃப்பாக தான் இருக்கணும்னு இல்லை,
டஃப்பாக இருக்கும், கடினமானதாக கூட இருக்கும். அந்த கடினமான செய்திகளை செயல்பட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதுவே பின்னொரு காலத்தில் வேற ஒரு நேரத்தில் கற்றுக்கும் பொழுது இந்த லெர்னிங் நம்மளுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதனால ஓவர் த பீரியட் ஏஜ் வைஸ் ஒரு நாளில் எவ்வளோ தூரம் கம்ஃபர்ட் ஜோன்லாம் வருது அப்படின்றத விவரமாக வரப்போகிற பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.